வணக்கம் எவ்ரிவோன். இந்த வீடியோவில் நான் பார்க்க போகிறது மனிதர்களால் கொடூரமாக தாக்கப்பட்டு மரணத்தோட விளிம்பில் இருந்த சிபெல்லா சீட்டா அந்த ஒரு துன்பத்திலிருந்து மீண்டு வந்து மற்ற சீட்டாஸை விட அதிக ஆண்டுகள் வாழ்ந்ததையும் அதோட போராடுற குணத்தால் உலக புகழ்பெற்ற சீட்டாவாக மாறினதையும் சீட்டாஸோட எண்ணிக்கையில் சிபெல்லாவோட பங்களிப்பையும் கடவுளோட தூதுவராக சிபெல்லா ஏன் இருந்தது அப்படின்ட்டு சிபெல்லா சீட்டாவோட மொத்த வாழ்க்கையை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தென்னாப்பிரிக்காவோட வடமேற்கில் இருக்க புல்வெளிகளில் 2002 வருஷம் ஒரு தாய் சீட்டாவுக்கு 4 குட்டிகள் பிறக்குது. எந்த கவலையும் இல்லாமல் மகிழ்ச்சியாக விளையாட்டுத்தனமாக இருந்த அதுங்க அம்மாவோட பாதுகாப்பில் வளர்ந்தது. சீட்டாஸோட வாழ்க்கையை பொறுத்தவரை குட்டிகளுக்கு 1.5 வயசு ஆகிற வரை தான் அம்மா அதுங்களை அன்போட கவனிச்சுக்கும். அதுக்கப்புறம் அம்மா விட்டு பிரிஞ்சு ஆகணும், வேற வழியே இல்லை. அம்மா விட்டு பிரிஞ்ச 1க்கு மேற்பட்ட ஆண் சீட்டாஸ் மோஸ்ட்லி கூட்டணி அமைச்சு செயல்பட வாய்ப்பு இருக்கு. அதிக இறை கிடைக்கிறதுக்கும் பாதுகாப்புக்காகவும் இப்படி பண்ணும். ஆனால் பெண் சீட்டாஸ் அம்மாவை பிரிஞ்ச பிறகு தனியாக தான் வாழும். அந்த மாதிரி தான் இந்த இளம் பெண் சீட்டாவும் ரீசெண்டாக தான் அம்மா விட்டு பிரிஞ்சு தனியாக சுற்றிட்டு இருக்கு. அதுவும் பாதுகாக்கப்பட்ட பகுதிக்கு வெளியே சுற்றிட்டு இருக்கு. சுற்றி இருக்கிற கிராமங்களில் சீட்டாஸ் பற்றின கெட்ட பேர் இருக்கு. காரணம் அதுங்க விவசாயிகளோட கால்நடைகளை கொல்றதால. ஸோ அவங்க சீட்டாஸை பார்த்தா அதை கொலை பண்ணுற கோபத்தில் இருந்தாங்க. அதே மாதிரி இன்னொன்று என்னென்னா, இல்லீகலாக சீட்டாஸை பிடிச்சி விற்கிறதுக்காக சில வேட்டைக்காரங்களும் அதை தேடிட்டு இருந்தாங்க. அப்போதான் இந்த இளம் பெண் சீட்டா ஆபத்தில் மாட்டிக்குது. சீட்டாவை பிடிக்க நாய்களை கூட்டிட்டு வந்த அந்த வேட்டைக்காரன் நாய்களை ஏவி இந்த இளம் பெண் சீட்டா மேலே தாக்குதல் நடத்துகிறான். நாய்கள் சீட்டாவை துரத்தி அதை பிடிச்சி பின்னங்கால கடிச்சு கொதறி சதையை தனியாக பிச்சு எடுத்துருது. அந்த வேட்டைக்காரன் சீட்டாவோட கன்னத்தை குத்தி கிழிச்சு வாயை கயிறால கட்டி தூக்கிட்டு போய் தான் வீட்டில் ஒரு கூண்டில் அடைச்சி வச்சிருந்தான். அந்த சீட்டா நடந்த தாக்குதலில் ரொம்ப சோர்வாகி வீக்காக காணப்பட்டது. அது இல்லீகலாக விற்கிறதுக்கான ஏற்பாடுகள் நடந்துகிட்டு இருந்தது. தென்னாப்பிரிக்காவோட வடமேற்கு மாகாணத்தில் ஆன் வேன் டைக் சீட்டா சென்டர் அப்படிங்கிற ஒரு அமைப்பு இருக்கு. சீட்டாஸை பாதுகாக்கிறது தான் இதோட முக்கிய நோக்கமே. சட்டவிரோதமாக வேட்டையாடப்படுறதை தடுக்கிறதுக்காக அடைக்கப்பட்ட காயமான சீட்டாவை மீட்கணும்னு தகவல் கொடுத்தா அவங்களுக்கு இந்த மையம் வெகுமதியாக பணம் கொடுக்கும். இந்த காரணத்தால் இளம் சீட்டாவை வேட்டையாடின வேட்டைக்காரனோட ஒய்ஃபுக்கு ஒரு புது கிச்சன் ரூம் கட்டுறதுக்காக பணம் தேவைப்பட்டிருக்கு. ஸோ அவங்க இந்த சென்டருக்கு ஃபோன் பண்ணி இங்கே ஒரு சீட்டாவை அடைச்சி வச்சிருக்கிறதா இன்ஃபர்மேஷன் கொடுக்குறாங்க. உடனே இந்த சென்டரோட மீட்பு குழு அங்கே கிளம்பி போகுது. பலவீனமாக மோசமாக காயம்பட்டு கூண்டில் அடைக்கப்பட்டு உயிருக்கு போராடுற ஆல்மோஸ்ட் இறந்த நிலையில் இளம் சீட்டாவை பார்க்குறாங்க. மயக்க மருந்து கொடுத்து வண்டியில் ஏற்றுறாங்க. சென்டருக்கு கொண்டு வந்தப்போ உயிர் பிழைக்கிற சான்ஸ் அதுக்கு ரொம்ப கம்மியாக இருந்தது. உடனே அதுக்கு அறுவை சிகிச்சை பண்ணப்பட்டது. சேதம் அடைஞ்ச சீட்டாவோட தசை நான்களை சரி பண்ண டாக்டர் முயற்சி பண்ணார். இதுக்கு முன்னாடி இந்த செயல்முறை எந்த ஒரு விலங்குக்கும் செஞ்சதில்லை. இதுதான் முதல் முறை. அந்த அளவுக்கு அது மோசமாக காயப்பட்டிருந்தது. சிறுத்தையோட உயிரை காப்பாற்ற 5 மணி நேரம் ஆனது. ஆப்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லாக முடிஞ்சாலும் இன்னைக்கு நைட்டு தாண்டாதான் உயிர் பிழைக்குங்கிற நிலையில் அது காணப்பட்டது. ஏன்னா நைட்டு என்ன வேணால் நடக்கலாம். அது உயிர் பிழைக்குமாங்கிறத பார்க்க எல்லாருமே ஆர்வமாக இருந்தாங்க. நல்ல வேலையாக அது நைட்டை தாண்டி உயிர் பிழைச்சிடுச்சு. 24 மணி நேரமும் கண்காணிப்பில் இருந்த அது கொஞ்சம் கொஞ்சமாக தேர ஆரம்பிச்சுது. காயங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக சரியாக அது சுதந்திரமாக ஃபீல் பண்ணுறதுக்காக அதை ஒரு பெரிய இடத்துக்கு கொண்டு போகிறாங்க. அதோட எழுந்திருக்க முடியாத நிலையை பார்க்கும்போது காட்டில் பிறந்த அது இனிமேல் இந்த சென்டரில் மட்டுமே இருக்கிற நிலைக்கு தள்ளப்பட்டது. ஆனால் அந்த இளம் பெண் சீட்டா அவ்வளோ சீக்கிரம் விட்டு கொடுக்கல. தடுமாறி தொடர்ந்து எழுந்திருக்க முயற்சி பண்ணுது. கடைசியாக எழுந்திருச்சு, நடக்கவும் ஆரம்பிச்சுது. இதை பார்த்த சீட்டா சென்டரில் இருந்த எல்லாரும் மகிழ்ச்சியில் மூழ்கிட்டாங்க. 2001 மோசமான நிலையில் இந்த சென்டருக்கு வந்து ஆகஸ்ட் 2003 தான் எழுந்து நடக்க ஆரம்பிச்சுது. அப்போது நொறுக்கப்பட்டது அதோட உடம்பு மட்டும் இல்லை, அதோட மன உறுதியும் தான். ஆனால் இப்போது கொஞ்சம் கொஞ்சமாக தன்னம்பிக்கையோட எழுந்து நடக்குது. இவ்வளோ மோசமான நிலையில் இருந்தும் காயத்தில் இருந்தும் மீண்டு வந்த ஒரு சீட்டாவை சென்டரில் இருந்தவங்க பார்த்ததே கிடையாது. இதனால இதுக்கு சிபெல்லான்னு பேர் வைக்கிறாங்க. இந்த பேருக்கு பெண் தீர்க்கதரிசின்னு பொருள் வரும். அதாவது கடவுளோட செய்தியை மக்களுக்கு கொண்டு போகிற ஒரு பெண் தூதுவர்னு அர்த்தம். பேருக்கு ஏற்ற மாதிரி உலகம் முழுக்க சீட்டாஸை பாதுகாக்கிறதுக்கான தூதுவராக சிபெல்லா மாறுச்சு. அடுத்த சில வாரங்களில் சிபெல்லாவோட உடம்புல பலம் கூடிக்கிட்டே போனது. மனிதர்கள் மேலே வைக்கிற நம்பிக்கையும் அதிகரிச்சுது. மனிதர்கள் இதுக்கு உதவி தான் செய்கிறாங்க, அச்சுறுத்தல் இல்லைங்கிறத இது புரிஞ்சுக்குது. சிபெல்லாவை கவனிக்கும் போது அதோட மன உறுதியும் போராடுற குணமும் அது காட்டில் வாழ்றதா சரியா இருக்குன்னு தோண வச்சுது. ஸோ அதுக்கேற்ற மாதிரியான சில ட்ரைனிங்கை கொடுக்குறாங்க. சிபெல்லாவை சுற்றி மனிதர்களோட எண்ணிக்கையை குறைச்சி கால்களுக்கு வலிமை சேர்க்க அதை ஓட வைக்கிறது, அதோட இரையை அதுவே தேடிக்க கற்றுக் கொடுக்கறது அப்படின்னு ஒரு வைல்ட் சீட்டாவை அதை மாற்றினாங்க. சிபெல்லாவும் அமைதியை இழக்க ஆரம்பிச்சுது. வாழ்நாள் முழுக்க கம்பிக்கு பின்னாடி இருக்க அதுக்கு பிடிக்கல, சுதந்திரமாக இருக்க தான் விரும்பினது. சிபெல்லா உண்மையிலே ஒரு போராளி தான். மோசமான நிலையில இருந்து இப்போ திரும்பவும் காட்டுக்கு போக தயார் பண்ணப்படுது. ஆனால் எங்கே அது போகும்? இதுக்கான பதிலை ஒரு சின்ன ஹிஸ்டரியோட பார்க்கலாம்.
தென்னாப்பிரிக்காவோட வறண்ட காரு பகுதி. இந்த இடத்துல பூமியோட மிக பழமையான பழங்குடியினரான கொய்சன் மக்களோட சேர்ந்து சீட்டாஸும் சேர்ந்து வாழ்ந்திருக்கு. கற்காலத்தில் இருந்து 18ஆம் நூற்றாண்டு வரை சீட்டாஸ் காரு பகுதியில் வாழ்ந்ததுக்கான அடையாளங்கள் குகைகளில் கொய்சன் மக்களால் வரையப்பட்ட சீட்டா ஓவியங்கள் மூலமாக தெரிய வருது. ஆனால் 18ஆம் நூற்றாண்டுக்கு அப்புறம் இங்கே குடியேறின சில பேர் இந்த இடத்துல வேலி அமைச்சு விவசாய நிலமாகவும் பண்ணைகளாகவும் மாற்றினாங்க. இவங்களோட ஆக்கிரமிப்புனால பூர்வகுடிகளான கொய்சன் மக்களும் அவங்க கூட வாழ்ந்த சீட்டாஸும் கொஞ்சம் கொஞ்சமாக வடக்கு நோக்கி நகர்ந்துட்டாங்க. ஸோ கடந்த 130 வருஷமாக சவுத் ஆப்பிரிக்காவோட இந்த காரு பகுதியில் இருந்த மோஸ்ட் ஆஃப் த வைல்ட் அனிமல்ஸ் இங்கேருந்து போயிடுச்சு. அதுக்கு பதிலாக ஆடும் செம்மறி ஆடும் விவசாயமும் இங்கே வந்துருச்சு. காடும் காட்டு விலங்குகளும் அழிக்கப்பட்டு பண்ணைகளாகவும் விவசாய நிலமாகவும் மாறினதை இயற்கை ஆர்வலர்களான மார்க் அண்ட் சாரா டாம்கின்ஸால் ஏற்றுக்க முடியல. ஸோ அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா 1997 மறுபடியும் அந்த பகுதியை காடாக மாற்ற முயற்சி பண்ணுறாங்க. அங்கிருந்த 11 மிகப்பெரிய கால்நடை பண்ணைகளை வாங்கி ஆக்கிரமிச்ச நிலங்களை மீட்டெடுத்து சுற்றி வேலி அமைச்சு மறுபடியும் வனப்பகுதியாக மாற்றுறாங்க. இதுதான் 70,000 ஏக்கர் நிலம் கொண்ட சமாரா பிரைவேட் கேம் ரிசர்வாக மாறுது. இந்த ரிசர்வில் ஆல்ரெடி ஆன்டிலோப்ஸ் இருக்குது. அதாவது பலவிதமான மான்கள், ஒயில் பீஸ் மாதிரியான இறைவிலங்குகள் இருக்குது. அதே நேரத்தில் நரிகள் மாதிரியான சின்ன பிரெடேட்டர்ஸ் தான் இருக்குது. அப்போது எக்கோசிஸ்டம் சமநிலை ஆகணும்னா சீட்டாஸ் மாதிரியான பெரிய பிரெடேட்டர்ஸ் இங்கே வரணும். இதே நேரத்தில் சிபல்லாவும் காட்டுக்கு போக தயாரானதால் சிபல்லாவோட புது இடம் கிரேட் காரோட சமாராதான்னு முடிவாயிடுச்சு. பேட்லர்ஸ்ன்னு சொல்லப்படுற ஒரு அனிமல் ஃப்ளையிங் சர்வீஸ் சிபல்லாவை சமாராவுக்கு இலவசமாக கொண்டு போக முன் வந்தாங்க. டிசம்பர் 2003 சிபல்லா புது இடத்துக்கு புது வாழ்வு நோக்கி போனது. 2003 டிசம்பரில் விவசாயிகளால் தாக்கப்பட்ட 2 ஆண் சீட்டாவும் சிபல்லா கூட சமாராவுக்கு போனது. 2 ஆண் சிறுத்தைகளையும் சவுத் ஆப்பிரிக்காவோட லிம்போ மாகாணத்தில் இருந்து கொண்டு வந்தாங்க. சிபல்லாவும் ஆண் சிறுத்தையும் இணை சேர்ந்து புது ஜெனரேஷன் குட்டிகளை உருவாக்குங்கிற நம்பிக்கையில் கொண்டு வந்தாங்க. முன்பின் தெரியாத சிறுத்தைகளை அடையாளம் தெரியலனா சிபல்லாவை ஆண் சீட்டாஸ் கொல்ல வாய்ப்பு இருக்கு. ஸோ என்ன பண்ணுறாங்கன்னா பக்கத்தில் ஒன்றை பார்த்துக்கிற மாதிரி 4 பக்கமும் அடைக்கப்பட்ட 2 வேலிகளை தயார் பண்ணுறாங்க. ஒன்றில் சிபல்லாவும் இன்னொன்றில் 2 ஆண் சீட்டாவும் விடப்பட்டது. இந்த இடத்த பழகிறதுக்கும் ஒன்றை வாசனை பிடிச்சி தங்களை அறிமுகப்படுத்திக்கிறதுக்கும் இந்த வேலி பயன்படும். இந்த வேலிக்குள்ளே போகிறதுக்கு சிபல்லா தாங்கி தான் போனது. ஏன்னா புது இடம் புது சூழ்நிலை அதை கொஞ்சம் பயமுறுத்த செஞ்சுது. ஆனால் 2 ஆண் சீட்டாஸும் ரீசெண்டாக காட்டை விட்டு வெளியே வந்ததால் அதுங்க வேகமாக வேலிக்குள்ளே போயிடுது. டிரான்ஸ்பரண்டான வேலி இடையில இருக்க சிபல்லாவோட வாசனையை மோப்பம் பிடிச்சி ஆண் சீட்டாஸ் அதை தெரிஞ்சுக்குது. 3 மாதத்துக்கு அப்புறம் ஏப்ரல் 24, 2004 சிபல்லாவை வேலியில இருந்து சமாரா ரிசர்வ்ல திறந்து விடுறாங்க. ஆண் சீட்டாஸை ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி சிபல்லா தனக்காக ஒரு எல்லை பரப்பை உருவாக்கணுங்கிறதுக்காக அதை ஃபர்ஸ்ட் திறந்து விடுறாங்க. தாங்கி அடப்பை விட்டு சிபல்லா வெளியே வருது. சில வருஷத்துக்கு முன்னாடி மனிதனாலையும் நாயிலாலையும் வேட்டையாடப்பட்டிருந்தாலும் இப்போ இது மறுபடியும் காட்டு வாழ்க்கை வாழ விடுதலையாக்கியிருக்கு. 130 வருஷத்துக்கு அப்புறம் கிரேட் காருல காலடி எடுத்து வைக்கிற முதல் சீட்டா சிபல்லா தான். சிபல்லாவுக்கு ஒரு ரேடியோ காலர் பொருத்தப்படுது. இதனால இதை கண்காணிக்க முடியும். சிபல்லாவை கண்காணிக்க வேண்டியது ரொம்ப அவசியம். ஏன்னா இது தன்னைத்தானே பார்த்துக்குமான்னு உறுதியாக தெரியல. சமாராவோட நிலப்பரப்பு பறந்து விரிஞ்சு இருக்கிறதாலையும் மாறுபட்டதாக இருக்கிறதாலையும் இதை கண்காணிக்க பழைய மெத்தடான டெலிமீட்டர் தான் பயன்படுத்தப்படுது. இதோட ரேஞ்ச் ரொம்ப கம்மியாக இருக்கிறதால சிபல்லாவுக்கு ஒரு குறிப்பிட்ட தூரத்தில் இருந்தால் தான் அதை கண்காணிக்க முடியும். இல்லைன்னா அது மிஸ் ஆகிடும். சிபல்லா புது இடத்துல புது சூழ்நிலையை தெரிஞ்சுக்குது. என்னென்ன இறைவிலங்கு இருக்குங்கிறதையும் கணக்கு பண்ணுது. நாள் முழுக்க நடந்ததால பசி வயிற்ற கிள்ளுது. ஹார்ட் பீஸ்ட் எலன் மாதிரியான பெரிய மான்களை பார்க்குது. ஆனால் ஒரு தனி சீட்டாவால் இதை வேட்டையாட முடியாது. ஸோ பின் வாங்கிடுது. பல நாள் தொடர்ந்து வேட்டையாட முயற்சி பண்ணுது. ஆனால் திறமை பார்த்தாம தோல்வியில் முடியுது. ஒரு சீட்டா 2-3 நாளுக்குள்ளே வேட்டையாடி ஆகணுங்கிறதால இது பலவீனமாகிட்டே போகுது. அப்புறம் கடைசியாக ஒரு காட்டு பன்றி கண்ணில் படுது. அதை எப்படியோ கஷ்டப்பட்டு கச்சிதமாக வேட்டையாடுது. சிபல்லாவோட முதல் வேட்டை வெற்றி இதுதான். இது அதுக்கு அதிக தன்னம்பிக்கை கொடுத்துருக்கும். முதல் முறையாக வார்த்தாக கொன்னா பிறகு சிபல்லாவோட வலிமை நாளுக்கு நாள் அதிகமாகிட்டே போனது. இப்பெல்லாம் இது வலிமையோட சுறுசுறுப்பாக வேகமாக செயல்பட்டு துல்லியமாக வேட்டையாடுது. இந்த அற்புதமான காரு நிலப்பரப்பில் பழகிடுச்சு. இதுக்கு விருப்பமான இறைனா அது கூடு தான். ஆனால் ஆஸ்ட்ரிச் அப்புறம் டூக்கர் மாதிரியான இறையவும் ஈஸியாக பிடிச்சிடுது. இப்போ இதை ஒரு காட்டு சிறுத்தைன்னு வகைப்படுத்தலாம். சிபல்லா இப்போ சமாராவில் செட்டில் ஆச்சு. எல்லாம் நல்லா போயிட்டு இருக்கும்போது திடீர்னு சிபல்லா காணாமல் போயிடுது. பல நாளாக அதை பார்க்கவே முடியலை. எப்பவும் போல் ஏதாச்சும் இடுக்கல இல்லை குகைகளில் இருக்கும்னு பார்த்தா அப்படி எதுவும் இல்லை. வார கணக்காக தேடி அதை எங்கேயுமே கண்டுபிடிக்க முடியல. ரிசர்வை சேர்ந்த டீம் அதை எல்லா இடத்துலையும் தேடுறாங்க. ரேடியோ காலர் வேலை செய்யாதால வேற சிறுத்தையால் கொல்லப்பட்டிருக்குமா இல்லை வேற எங்கேயாச்சும் ஓடி போயிருக்குமான்னு டீம் கவலைப்படுறாங்க. 1 மாதம் 3 மாதம் ஆச்சு. ஆனால் சிபல்லா போன இடம் தெரியல. கடைசியாக இது இங்கேருந்து போயிடுச்சுங்கிற முடிவுக்கே வந்துட்டாங்க. பட் ஒரு நாள் காலையில் ஈகிள் ராக்குங்கிற ஒரு செங்குத்தான பாறைக்கு கீழே 4 குட்டிகள் கூட அது காணப்பட்டது.
சிபல்லாவை ரிலீஸ் பண்ண சில வாரத்துக்கு அப்புறம் 2 ஆண் சீட்டாஸும் ரிலீஸ் பண்ணப்பட்டிருக்கு. அதுங்க கூட மேட் பண்ணி தான் இப்போ இது 4 குட்டிகளை போட்டிருக்கு. கடந்த 130 வருஷத்தில் இந்த ஏரியாவில் எந்த சிறுத்தையும் செய்யாததை சிபல்லா சாதிச்சிருக்கு. சிபல்லா ஒரு பெருமைக்குரிய தாயா மாறி இருக்கு. ஃபர்ஸ்ட் 4 குட்டியை போட்டால் அது அடுத்து 6 குட்டி, அதுக்கு அடுத்து 7 குட்டி, கடைசியாக 2 குட்டி அப்படின்ட்டு மொத்தம் 19 குட்டிகளை பெற்றெடுத்திருக்கு. சில சிறுத்தைகள் தான் காட்டில் 8 வருஷத்துக்கு மேலே வாழும். ஆனால் இப்போ சிபல்லாவுக்கு 12 வயசு ஆகுது. இத்தனை வருஷத்துக்குள்ள இது உலக புகழ் அடைஞ்சிடுச்சு. உலகம் முழுக்க இருந்து பத்திரிகையாளர்கள் இதை பார்க்க வராங்க. செய்தித்தாள்கள், இதழ்கள், ரேடியோ, டிவி அப்படின்னு எல்லாமே சிபல்லாவோட புகழ பாடினது. புதுசாக ஒவ்வொரு முறை குட்டி போடும்போதும் அதை இவங்க வெளியிடுறாங்க. மனிதர்களால் இது பயங்கரமாக தாக்கப்பட்டிருந்தாலும் அவங்க கூட இருக்கிறத இது என்ஜாய் பண்ணுது. அவங்க இருக்கிறத சகிச்சுக்குது. எல்லாரும் தன்னை கவனிக்கிறது அதுக்கு பிடிச்சிருக்கு. தன்னை பார்க்க வர்ற சுற்றுலா பயணிகள் கிட்ட வாலண்டரியாக தன்னை ஷோ பண்ணி காட்டுது. 12 வயசுலேயும் இது வேட்டையாட முயற்சி பண்ணுது. ஆனால் முன்ன இருந்த பலம் இப்போ இல்லை. இது கஷ்டப்பட்டு தான் நடமாடுது. பழைய காயங்களோட பாதிப்பு இன்னுமே இருக்கு. சமாரா ரிசர்வோட டீம் இதுக்கு உணவு கொடுக்கலாமா இல்லை வேணாமான்னு விவாதம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஏன் அப்படின்னா, ஒரு பக்கம் பார்க்கும்போது இது ஒரு காட்டு சிறுத்தைங்கிறதால இயற்கையோட போக்கில் அதை விட்டுறணும். இன்னொரு பக்கம் இது உலக புகழ்பெற்ற சிறுத்தையாகவும் டூரிஸ்டோட ஃபேவரட்டாகவும் சீட்டாஸ் பாதுகாப்புக்கான தூதுவராக இருக்கிறதாலையும் உணவு கொடுத்து இன்னும் கொஞ்சம் காலம் வாழ வைக்கலாமான்னு யோசிச்சாங்க. இப்படி யோசனை பண்ணுற சமயத்தில் ஒரு நாள் ஒரு அற்புதமான விஷயத்தை இவங்க பார்க்குறாங்க. சிபல்லாவோட நல்லா வளர்ந்த ஒரு மகளான சில்லி அம்மா விட்டு பிரிஞ்சு போகிற வயசில் அப்படி போகாமல் தான் வயசான அம்மாவுக்கு வேட்டையாடி உணவு கொண்டு வந்து கொடுக்குது. ஆரம்பத்தில் ரேஞ்சர்ஸும் இது தற்செயலாக நடந்ததுன்னு நினச்சாங்க. ஆனால் ஒரு முறைக்கு மேலே நடந்ததால் சிபல்லாவோட குட்டி சில்லி தான் தாயை கவனிச்சுக்கிறத உணர்ந்தாங்க. எப்பவுமே தனியாக வாழ்கிற பெண் சிறுத்தை குடும்பமாக வாழ்கிறத கேள்விப்பட்டதே இல்லை. இதுதான் முதல் முறை. சிபல்லாவோட வம்சம் உண்மையிலே ஒரு அற்புதமான வம்சங்கிறது இப்போ நிரூபணமானது. 2015 செப்டம்பர் 11 ஒரு காலை நேரம் சிபல்லாவை தேடுறாங்க. சிபல்லாவை பார்த்து சில நாட்கள் ஆயிடுச்சு. அது போகிற இடமெல்லாம் தேடப்பட்டது. ரொம்ப நேரமாக கிடைக்கவே இல்லை. கடைசியாக சிபல்லா கண்டுபிடிக்கப்பட்டது. அதுவும் இறந்த நிலையில். டூய்கர்மான வேட்டையாடும் போது அதோட கூர்மையான குழம்புகள் சிபல்லாவோட வயிற்றை கிழிச்சு அதை கொன்று இருக்கு. தன்னோட 14வது வயசில் அது இறந்துருக்கு. சீட்டாஸோட சராசரி ஆயுட்காலத்தை விட இது ரொம்ப அதிகம். அதிசய சீட்டாவான சிபல்லா செத்துடுச்சு. ஆனால் இதோட வம்சம் சாகலை. சிபல்லாவோட கடைசி 2 ஆண் குட்டிகளை ஒன்றான பெப்பர் உட்பட அதோட இன்னும் சில குட்டிகள் வேற இடத்துக்கு மாற்றி அதோட மரபணுக்களை பன்முகத்தன்மை படுத்தினாங்க. சிபல்லாவோட கடைசி பெண் குட்டியான சில்லி தான் இப்போ இங்கே ஆட்சி பண்ணுது. சமாராவோட புது ராணியாக இருக்கு. சிபல்லாவோட வம்சம் இப்போவும் தொடருது. 130 வருஷத்துக்கு அப்புறம் கிரேட் காருக்கு வந்த முதல் சிறுத்தை நம்ம சிபல்லா தான். இதோட சந்ததி இப்போ ஆப்பிரிக்கா முழுக்க 15 வெவ்வேறு இடங்கள்லையும் தேசிய பூங்காக்கள்லையும் வாழுது. சிபல்லா இறந்தப்ப 9 குட்டிகளுக்கு தாயாகவும் 10 குட்டிகளுக்கு பாட்டியாகவும் 18 குட்டிகளுக்கு கொள்ளு பாட்டியாகவும் இருந்திருக்கு. அந்த சிறுத்தைகள் எல்லாமே இப்போவும் தென்னாப்பிரிக்காவில் வாழுது. தென்னாப்பிரிக்காவோட காட்டு சிறுத்தை எண்ணிக்கையில் சிபல்லா 2.4% பங்களிப்பை வழங்கியிருக்கு. இறந்து போகிற நிலையில் இருந்த அது இவ்வளோ பெரிய அதிசயத்தை நிகழ்த்திருக்குன்னா உண்மையிலே சிபல்லா த மிராக்கல் சீட்டா தான். ஓகே, இதோட இந்த வீடியோவை முடிக்கிறது நான் உங்களை இருக்கேன். இந்த வீடியோ பிடிச்சி லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். சிபல்லா சீட்டா பற்றி உங்களோட கருத்துக்கள் என்ன அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காம பயோ சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.